கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் பாஜக அதிமுக சார்பில் சிபிசிஐடி வசம் உள்ள இந்த விவகாரத்தை சிபிஐ வசம் ஒப்படைக்க கோரி மனு அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேமுதிக சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆளுநரை சந்தித்து சிபிஐ வசம் இந்த விவகாரத்தை ஒப்படைக்க மனு அளிக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் RN ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பானது நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து தற்பொழுது மனு அளிக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். ஆளுநர் RN ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு, இதுகுறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த 19ஆம் தேதி விற்கப்பட்ட அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 64 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் என்பது தமிழகத்தையே ஒரு உலுக்கிய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடத்திட வேண்டும் என்பதெல்லாம் வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தை கண்டித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அதே போல நேற்றைய தினத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற, அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற அந்த உண்ணாநிலை போராட்டத்திலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் துணை செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் கள்ளக்குறிச்சி, வடக்கு, தெற்கு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை 7 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் ஆளுநரிடம் இந்த வழக்கை, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகார வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், மாநில அரசு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறது, ஆனால் அந்த விசாரணை என்பது நேர்மையானதாகவோ அல்லது உண்மையானதாகவோ இருக்காது, அதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் இந்த துறை ரீதியான, அதாவது 64 உயிர்கள் பலியாகி இருக்கிறார்கள், அதற்கு பொறுப்பேற்கும் விதமாக அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் தற்பொழுது தமிழக ஆளுநரிடம் மனு அளித்து வருகிறார். நன்றி ராஜேஷ்.